மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. நாடு முழுவதும் போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமாயிட்டே வரதும், சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள் வர அதுக்கு அடிமையாயிட்டே வரதும் வாடிக்கையாயிட்டு இருக்கு. போதைப் பொருட்களை உட்கொள்றதோட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாகனத்தை ஓட்டிட்டு போய் விபத்தை ஏற்படுத்திடுறாங்க. புனேவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தரோட மகன் விலை உயர்ந்த ஃபோர்ஸ் காரை எடுத்துகிட்டு போய் விபத்து ஏற்படுத்தினதில் ஐடி ஊழியர்கள் 2 பேர் சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. காரை ஓட்டிட்டு வந்த சிறுவனை பிடிச்ச அந்த ஊர் மக்கள் தர்மடி கொடுத்து காரையும் சேதப்படுத்திடுறாங்க. அந்த பையனோட வயசு தெரியாமல் அந்த பையனுக்கு மது வழங்கின மதுக்கூட ஊழியர்கள் 2 பேரையும், அந்த பையனுக்கு 18 வயசு ஆகாத அந்த பையனுக்கு காரை ஓட்டுறதுக்கு வழங்கி அவங்க அப்பாவையும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகவே அந்த பையனோட வயசை கருத்தில் கொண்டு 300 வார்த்தைகளில் விபத்தை பற்றி கட்டுரை எழுத சொல்லி அவனுக்கு ஜாமீனும் வழங்கிடுறாங்க நீதிமன்றம். இந்த சம்பவம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தவே ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. சாதாரண மக்கள் ஓட்டிட்டு போய் விபத்தை ஏற்படுத்தியிருந்தால் 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. இதே ஒரு பெரிய செல்வந்தர் அவங்களோட பையன் விபத்தை ஏற்படுத்தினா 300 வரிகளில் கட்டுரை எழுத சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுத்தது ஏற்கத்தக்கதல்லன்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ கொடுத்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூறும்போது, இந்த ஜாமீன் கொடுத்து மேல்முறையீடு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சிறார் நீதிமன்றம் அவனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செஞ்சு ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் கண்காணிப்பு முகாமில் தங்க வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. அந்த சிறுவனோட அப்பா, மதுக்கடை ஊழியர்கள் என 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.